திமுக பார்த்து கத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்க அண்ணா திமுகவும் பிஜேபியும் திமுக பார்த்து கத்துக்கணும். நல்ல எதிர்கட்சியா, திறமையான எதிர்கட்சியா எப்படி செயல்படணும்ன்றதை திமுக பார்த்து கத்துக்கணும். அப்ப அரசியல் பண்ணணும்னு கேட்கறியா? ஆமா, அரசியல் தான் பண்ணணும். இது அரசியல்னா வேற எது அரசியல்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு திமுக 2 எலெக்ஷன் ஜெயிச்சது. அது எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியுமோ தூத்துக்குடி துப்பாக்கி சூட எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க. இந்த 17 போலீஸ்கார மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்த பரிந்துரையை நிராகரிக்கிறாங்க. எந்த கவர்மெண்ட்? திமுக கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட். எந்த திமுக? தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு 2 எலெக்ஷனை ஜெயிச்ச திமுக. இதை விட ஒரு மோசடி அரசியல் இருக்க முடியுமா? 2 எலெக்ஷன் அதை வச்சு நீ ஜெயிச்சிருக்க. கொரோனா காலத்துல பாஸ் இல்லாம கனிமொழியும் உதயநிதியும் அங்க போய் ஆறுதல் சொன்னது, அது தனி கேஸ் எல்லாம் போட்டாங்க. கொரோனா காலத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீறாங்க. ஸ்டாலின் வீட்டு வாசல்ல பதாகையை பிடிச்சிட்டு நின்னாங்க, ஸ்பாட்டுக்கு ஓடி போனாங்க. இன்னைக்கு அதே திமுக 2 எலெக்ஷனை தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு எலெக்ஷனை ஜெயிச்ச திமுக, அதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் 17 பேர் மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்த பரிந்துரையை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்கோர்ஸ் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு, நான் மறுக்கல. தார்மீக ரீதியில இது என்ன மாதிரியான ஒரு மோசடி அரசு? அதை வச்சு நீ 2 எலெக்ஷனை ஜெயிச்ச. நான் டிவி பார்த்து சாப்பிட போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடிக்கும் அந்த 17 காவலர்களை மனிதர்களை சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு கொண்ட 17 போலீஸ்காரனை நடவடிக்கை அவன் மேல எடுன்னு சொன்னப்ப அது அந்த பரிந்துரையை நிராகரிக்கிற ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. போலீஸ் லாபியை 2 பேரும் காப்பாற்ற தான் போறீங்க. அடிப்படையில் 2 பேரும் ஒண்ணுதான். அப்புறம் நீங்க எடப்பாடியை சொல்றது உங்களுக்கு என்ன தார்மீக ரீதியில உரிமை இருக்கு? இப்ப இதை விட திமுகவோட விரட்ட வேடத்தை வெளிப்படுத்துறதுக்கு வேற என்ன இருக்குது சொல்லுங்க? எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்ல, சாமர்த்தியம் இல்ல, திறமை இல்ல. இதை எக்ஸ்பிளாய்ட் பண்றதுக்கான தகுதி எதிர்கட்சிகள் இல்ல. சில தனிநபர்களுக்கு இருக்க திறமை கூட எதிர்கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க எதிர்கட்சிகளுக்கு இல்ல. ஏன்னா இதை எடுக்காதது மக்களுக்கு செய்யற துரோகம். அப்ப அரசியல் பண்ணணும்னு கேட்கறியா? ஆமா, அரசியல் தான் பண்ணணும். இது அரசியல்னா வேற எது அரசியல்? திமுக பண்ணல. திமுக பார்த்து கத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்க அண்ணா திமுகவும் பாமகவும் பிஜேபியும் திமுக பார்த்து கத்துக்கணும். எதிர்கட்சியா, நல்ல எதிர்கட்சியா, திறமையான எதிர்கட்சியா எப்படி செயல்படணும்ன்றதை திமுக பார்த்து கத்துக்கணும். அதுல தப்பே கிடையாது. ஏன்னா நீ இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு அரசு கொடுங்கோன்மை அரசா மாறுதுன்னா நீ அதை எவ்வளவு தூரம் அரசியல் பண்றியோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை வரும். அவன் பண்ணா இல்ல, இன்னைக்கு போய் பொங்கி எழுதுறாரு அரசு வழக்கறிஞர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை பெஞ்சில் அரசியல் பண்றாங்க. ஜட்ஜு நல்லா ஆப்பு வச்சாரு, நீங்க அதே தான் பண்ணீங்கன்னு. நீங்க இருந்தாலும் அதே தான் பண்ணுவீங்க, நீங்க கடந்த காலத்துல அதே தான் பண்ணுவீங்க. இது அரசியல்னா வேற எது அரசியல்? மக்களை பாதிக்கிற எல்லா விஷயமும் அரசியல் தான். எதை எடுத்தாலும் அரசியல் பண்ணாதானே. அரசியல் பண்ணாம நாங்க என்ன அவியலா பண்ண வந்தோம்னு சொன்னது யாரு? ஸ்டாலின் தானே சொன்னாரு. எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் திறம்பட செயல்பட்டாருங்க. எடப்பாடி என்ன திறம்பட செயல்பட்டாரு? அண்ணா திமுக இதை எப்படி யூஸ் பண்ண முடிஞ்சது நான் கேட்கறேன். எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போனாரா எடப்பாடி? விஜய் போறாரு, போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. எடப்பாடி ஏன் போல? ஏன் எடப்பாடி போல? சரி, ஸ்டாலின் ஏன் போல? ஸ்டாலின் போவாட்டி கூட பரவாயில்லைங்க, சரிங்க, ஒத்துக்கிறேங்க, முதலமைச்சருங்க, அவரு நிறைய வேலை இருக்கு. உதயநிதி போகணும் இல்லைங்க, அதுக்கு தானங்க டெபுட்டி சிஎம். டெபுட்டி சிஎம்னா என்னங்க? டெபுட்டி சிஎம்ன்ற கான்செப்ட் எப்படி வருது தெரியுமா? முதலமைச்சருக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னா டெபுட்டி சிஎம் வரும். இங்க அந்த பிரச்சனையே இல்லை. முதலமைச்சர் பரிபூர்ண உடல் நலத்துடன் இருக்கிறார். 2வது, அரசியல் நிர்பந்தத்தால டெபுட்டி சிஎம் வரும். திமுக மெஜாரிட்டி இல்லை, ஒரு 20 சீட்டு குறையுது. வெளியிலேருந்து காங்கிரஸுக்கு ஒரு 20 எம்எல்ஏ இருக்கு, அவன் ஆதரவு கொடுக்குறான்னா அப்போ டெப்டி சிஎம் வரும். இங்கே அதுவும் இல்லை. இஸ் அ டிஃபெக்டோ சிஎம், அறிவிக்கப்படாத முதலமைச்சர். ஒரு துணை முதலமைச்சர் என்பவர் நிழல் முதலமைச்சர். முதலமைச்சரால் செய்ய முடியாத வேலையை அவர் செய்வார், நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும். உதயநிதி போனாரா?